அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் திமுகவின் அமைப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான RS பாரதி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் திமுகவுக்கு போட்டி அதிமுகவா பாஜகவா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் நாடாளுமன்ற தேர்தல் களம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் RS பாரதி அவர்களிடம் கேட்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுகவுக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை போட்டியாக திகழ்வது அதிமுகவா பாஜகவா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? எங்களை பொறுத்த மட்டிலும் எங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவாகத்தான் கருதுகிறோம். ஆனால் தொடர்ச்சியாக ஆளுநரில் இருந்து அண்ணாமலை முதல் அந்த என் மண் என் மக்கள் என்ற யாத்திரையின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றும் தாங்கள் தான் திமுகவுக்கு இப்பொழுது போட்டி என்றும் பாஜகவினர் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் மற்றும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த கருத்துக்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். அதாவது ஊடகங்கள் பத்திரிகைகள் பலத்தை வைத்துக் கொண்டு மோடி மீடியாக்கள் மூலம், இப்போ மீடியாவே மோடி மீடியான்னு சொல்லலாம். இப்படி எல்லாத்தையும் மீடியாக்களும் ஏறத்தாழ அவருடைய உங்களை போன்ற ஒரு சிலரை தவிர விரல் விட்டு எண்ணத்தக்க மீடியாக்களை தவிர மற்றது பூரா மோடியினுடைய கையில் தான் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் பிரச்சாரத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்குற மக்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் என்ன இப்போ எப்படி பண்ணுறாங்க, ஒரு இடத்துலையும் இப்போ எப்படி கூட்டம் சேர்க்குறாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, டிவியில எல்லாம் வந்துச்சு. பெண்களை அழைத்து போய் காக்கி ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வருது. அதனால கூட்டப்பட்ட கூட்டத்துக்கும் கூடுகிற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே தமிழ் மண்ணிலே நிச்சயமாக பிஜேபிக்கு அதுவும் முன்பு இருந்ததை விட இப்பொழுது எதிர்ப்பு அதிகமாகிவிட்டது. காரணம் என்னவென்றால் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அப்படி அமைந்திருக்கிறது. ஆகவே பிஜேபி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் அது நெகட்டிவாக தான் அவங்களுக்கு போகும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் திராவிட இயக்கங்களை தவிர ஏறத்தாழ 60 வருடங்கள் 1967 தொடர்ந்து மாறி மாறி நாங்கள் தான் ஆட்சிக்கு வர்றோம். அதனால் இது ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க. அது முடியாது. ஏனென்றால் இது பெரியாரால், அண்ணாவால், பெருந்தலைவர் காமராஜால், கலைஞரால் படப்படுத்த மண். இந்த படப்படுத்தப்பட்ட மண்ணிலே நிச்சயமாக பாஜகவுடைய கருத்து ஏற்படாது. பாரதி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இது பெரியார் அண்ணாவால் இந்த பதப்படுத்தப்பட்ட மண் என்று கூறுகிறீர்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள். இருந்த போதிலும் இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி என்ற ஒரு மனநிலை இந்த வாக்காளர்கள் மத்தியில் இப்போ உருவாகி இருக்கிறது. அதை பாரதிய ஜனதா கட்சி அறுவடை செய்து வருகிறதோ? மத்தியில் ஆட்சி பொறுப்பு மற்றும் பல்வேறு விதமான அதிகாரங்கள் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த திமுகவுக்கான வாக்கு வங்கி, அதிமுகவுக்கான வாக்கு வங்கி, இது தவிர ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. 35 ஒரு 35-70 போக மீதி ஒரு 30-35% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெறுவதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. அதனால் சிறிதளவு கூட அதில் உண்மை இருக்கிறதா சார்? அதில் அதாவது நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா 1977 80 வரை தமிழ்நாட்டிலே நாராயணசாமி நாயுடு விவசாய கட்சின்னு ஒன்று வச்சுட்டு இருந்தார். அது ஒரு மிகப்பெரிய சக்தியோடு இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நாராயணசாமி நாயுடு அவர்கள் மருத்துவமனையில் 80ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் அவர் மருத்துவமனையில் இருந்தார். எம்ஜிஆர், கலைஞர், இந்திரா காந்தி ஆக ஒருவரோட ஒருவர் மாறி மாறி போய் அவரை தேடி ஆதரவு கேட்கக்கூடிய செயல்நிலை இருந்தது அந்த தேர்தலில். இப்போ அந்த கட்சின்னு ஒன்று இருக்குதா, அதை ஞாபகப்படுத்தினாதான் தெரியும். காரணம், இப்படி திடீர்னு ஒரு தேர்தலுக்கு முன்னால் ஒரு 3ஆவது அணி என்று வர மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கும். ஆனால் அதுக்கு எடுத்து 40 ஆண்டு கால அரசியலில் நானும் 1962 திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றேன். ஆக ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு வருகிற போது அந்த ஒரு தேர்தலோடு முடிஞ்சிடும். விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பித்த நேரத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய
ஃபோர்ஸாக தான் தேர்ட் இருந்தது. வைகோ கட்சி ஆரம்பித்த நேரத்தில் 96வது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல தான் அவர் வந்தார். ஆக காலப்போக்கிலே இதெல்லாம் நின்றதா என்பதை நீங்கள் உங்களை போன்ற ஊடகத்தினர்கள் அனலைஸ் பண்ணுறவங்க பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிச்சயமாக இது ரெண்டும் தான் மாறி மாறி வந்திருக்கு. அதனால் இது வந்து இப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஈடுபடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல பல உதாரணங்கள் நாராயணசாமி சொல்லலாம். அதுக்கடுத்து எங்களை விட்டு பிரிந்து போன வைகோ பண்ணார். அதுக்கடுத்து வந்து போன இது விஜயகாந்த் ஆரம்பித்து பண்ணார். ஒரு தேர்தலில் 3வது இடம்ன்றது அவங்க வந்தாங்க. அது நின்று கிடையாது.